வணக்கம். வழக்கறிஞர் அறிவிப்பு என்று சொல்லக்கூடிய லீகல் நோட்டீஸ் ஒருத்தர் நமக்கு அனுப்பிச்சிருந்தாருன்னா, அதுக்கு ரிப்ளை நோட்டீஸ் எனக்கூடிய பதில் அறிவிப்பை நம்ம அனுப்ப வேண்டியது அவ்வளோ கட்டாயமானதா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். பொதுவாக சிவில் நீதிமன்றத்தில் நடைபெறக்கூடிய வழக்காக இருந்தாலுமே, காசோலை மோசடி வழக்காக இருந்தாலுமே, அதற்கு லீகல் நோட்டீஸ் அனுப்புவதுங்கிறது ஒரு கட்டாயமான விஷயமாகும். ஒருத்தர் லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருந்தாருன்னா அதை முறையாக நம்ம பெற்றுக்கணும். நம்ம அது ரெஃப்யூஸ் சொல்லி திருப்பி அனுப்பக்கூடாது. அப்படி நம்ம அனுப்பிட்டோம்னாவே அது வாங்கிட்டதாக தான் நீதிமன்றம் கன்சிடர் பண்ணும். சென்னை போன்ற மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லலாம் வாட்ஸ்அப்பில் லீகல் நோட்டீஸ் சர்வ் பண்ணாலே ஏனப்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ போஸ்ட்மேன்லாம் ஒரு தடவை டோர் லாக் அப்படின்னு வந்துட்டாலே அடுத்த தடவை ஃபோனில் இன்டிமேஷன் கொடுத்துட்றாங்க. நாங்கள் இன்டிமேஷன் சர்வ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவர்லேயே எழுதி திருப்பி கோர்ட்டுக்கு அனுப்பிடுறாங்க. ஸோ நம்ம லீகல் நோட்டீஸை உள்ளே என்ன கண்டென்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாங்க மறுத்துட்டோம். அப்போ அவங்களுக்கு இந்த கேஸோட அலிகேஷன் எல்லாமே தெரியும்னு நீதிமன்றம் கன்சிடர் பண்ணிடும். பொதுவாக ஒரு லீகல் நோட்டீஸில் உண்மையான சங்கதிகளும் இருக்கலாம், உண்மைக்கு மாறான சங்கதிகளும் இருக்கலாம், உண்மையான மற்றும் உண்மைக்கு மாறான சங்கதிகளும் கலந்து இருக்கலாம். அதுக்கு நம்ம ஏன் பதிலுக்கு அந்த அப்ஜெக்ஷன் நம்ம தெரிவிக்கணும், பதிலறிவிப்பு கொடுக்கணும் அப்படின்னா, நாளைக்கு நீதிமன்றத்தில் நம்ம பதிலறிவிப்பு கொடுக்கவில்லை என்றாலே நம்ம வழக்கில் அது மிகப்பெரிய ஒரு ட்ராபேக்கை கொடுக்கும். காசோலை மோசடி வழக்கு என்றாலே நம்ம கோர்ட்டில் பதில் மனு தாக்கல் செய்யக்கூடிய ப்ரொஃபஷன்லாம் கிடையாது. எடுத்தோடனே நம்ம எவிடன்ஸ் ஸ்டேஜ் தான் போய் ஆகணும். ஸோ நம்ம பதிலறிப்பு கொடுக்கலை என்றாலே அந்த வழக்கு 100% தோல்வி தான் அடையும். ஸோ சிவில் வழக்குகளில் நம்ம பதிலறிப்பு கொடுக்கல அப்படின்னாலே நம்மளோட அலிகேஷனை நாம் மறைமுகமாக அவங்களோட அலிகேஷன் நம்ம மறைமுகம் ஏற்றுக்கிட்டதாக தான் நீதிமன்றம் கன்சிடர் பண்ணணும். சரி, ரிப்ளை நோட்டீஸில் நம்ம கடமையை கொடுத்துடவும் முடியாது. ஒரு ரிப்ளை நோட்டீஸுக்கு அவங்க 7 நாள் 15 நாள் 1 மாதம் ஒரு டைம் லிமிட்டேஷன் கொடுத்து தான் நமக்கு அனுப்புகிறாங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம ப்ராப்பராக ஒரு அட்வொகேட்டை கன்சல்ட் பண்ணி என்ன வகையான ரிப்ளை கொடுக்கலாம். நாளைக்கு இங்கே ஒரு ரிப்ளை கொடுத்துட்டு நீதிமன்றத்தில் வழக்கு வந்ததுக்கப்புறம் அங்கே போய் நம்ம எதிர் வழக்குறை தாக்கல் செய்யும்போது இதுலேயும் வேறு மாதிரி அதுலேயும் வேறு மாதிரி நம்ம தகவல் கொடுத்துருந்தோம் அப்படின்னா அது எஸ்டோப்பில் நம்ம கேஸ் அடிபட்டுரும். ஸோ நம்ம ரிப்ளை நோட்டீஸில் என்ன சொல்கிறோமோ அதை தான் நாளைக்கு நீதிமன்றத்தில் சொல்ல போகிறோம். அதனால் அதை பலமுறை சிந்தித்து ஒரு ப்ராப்பரான பதில் தான் நம்ம ரிப்ளை நோட்டீஸில் கொடுக்கணும். ஸோ ஒரு வழக்குக்கு சிவில் அல்லது கிரிமினல் அந்த காசோலை மோசடி வழக்கு எந்த வழக்காக இருந்தாலுமே லீகல் நோட்டீஸ் அனுப்புவது எவ்வளோ முக்கியம் வாய்ந்ததோ அதை விட 2 மடங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அதற்கு பதில் நோட்டீஸ் அனுப்புவது. நன்றி.